நல்லா காரசாரமாக பிச்சு போட்ட நாட்டுக்கோழி கோழி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பேனில் 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு. இதெல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே நான் இங்கே ட்ரை கோகோனட் சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். இது உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஆனியனை இங்கே நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகா, அடுத்து 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இங்கே நாட்டுக்கோழியை வேக வச்சு அதனுடைய எலும்பு தனியாக பிரித்து எடுத்து கறியை மட்டும் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா பரட்டி விட்டுக்கலாம். கறியில் நல்லா படுற மாதிரி பொறுமையாக பரட்டி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வேக வச்ச சிக்கன் தண்ணியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஒரு முறை சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பவுடர் சேர்த்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விட்டுடலாம். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி காரம் தூக்கலாக தெரியறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து விட்டுக்கோங்க. வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையிலையே தூவி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு ஒரு தடவை எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற உங்கள் நாக்கிலலாம் எச்சி ஊறும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் போனால் மட்டன் ரெசிபீஸில் நம்ம விரும்பி சாப்பிட்றதுல ஒன்று இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டு தான். டேஸ்ட்டு நிஜமாக ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ரெகுலராக வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் பீசஸை மீடியம் சைஸில் கட் பண்ண சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த கீ ரோஸ்ட்டுக்கு தொடக்கரியாக கேட்டு வாங்கிக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் நெய். நெய்யை எதுக்காக இப்போவே சேர்க்குறோன்னா அப்போ தான் மட்டனுக்குள்ளே நெய்யோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை கப்பு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம். 1 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற கரம் மசாலா. மிக்சியில் போடாமல் இப்படி இடித்து எடுத்துட்டு ஏலக்காவோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது உரமாக இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக நார்மல் வர மிளகாய் கூட இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். ஆறவும் மிக்ஸி ஜாரில் வறுத்த மசாலா ஜாமான், 1 இன்ச் இஞ்சி, 5 பல்லு பூண்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா வெந்துருச்சு.
சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி மட்டனையும் தண்ணியையும் தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மட்டன் தண்ணியை ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறோம். ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 10-15 முந்திரி பழம், உடைச்ச முந்திரி பழத்தை சேர்த்துருக்குறேன். லோ ஃப்ளேமில் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இதே நெய்யிலேயே மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கலாம். வறுக்க வறுக்க மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு மறுபடியும் 3-4 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிறதுக்கு எல்லாமே லோ ஃப்ளேமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போது ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 150-200 ml சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஹைக்கு மாற்றிடுங்க. 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். வேக வைக்கும்போது போட்ட உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. மூணு 4 நிமிஷம் கொதி விட்டதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது கிரேவி டைப்பில் இருக்கு. இன்னமும் இது சுண்டணும். அரைச்ச மசாலாவை சேர்த்து மொத்தம் 12 நிமிஷம் கழித்து இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ வறுத்த முந்திரியையும் 2 பச்சை மிளகாவையும் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா மசாலா மொத்தமும் ட்ரை ஆகிடும். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் இப்போ இடித்த கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சப்பா ஸ்டைலில் மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி. சுட சுட இருக்கிற சாதத்தில் இந்த மட்டன் பீசஸை போட்டு மேலே கொஞ்சம் தக்காளி ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கமே தெரியும். விதவிதமாக நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்ஃபோ கார்ட்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் நான்வெஜ் பிளேலிஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.